நான் ரீசெண்டா மலேசியால கெந்திங் போற வழியில கராக் அப்படின்ற இடத்துல இந்த சிவன் டெம்பிள் பார்த்தேங்க. இந்த சிவன் டெம்பிள் ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிப்பா ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார ஒரு ஹில் ஸ்டேஷன்ல உள்ள நுழைஞ்சு போற மாதிரி இருக்குங்க. பட் பிரம்மாண்டமான ஒரு சிவன் இருக்காருங்க இங்க. இந்த சிவலிங்கமும் இந்த நந்தியும் வெளியே இருக்காங்க. அப்படியே உள்ள இந்த ஃபால்ஸ்குள்ள நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸை தாண்டி இந்த குரங்கு சேஷ்டைகள் எல்லாம் ஆத்தாடி அது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன். அதை தாண்டி இந்த நாய்கள் சுத்தி சுத்தி வருங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணலங்க, டு பி ஹானஸ்ட். இங்க பாருங்களேன், அந்த அருவிக்கு நடுவுல அது மழை பெஞ்சிச்சுன்னா நிறைய தண்ணி வரும்னு சொல்றாங்க. இதை தாண்டி நம்ம உள்ள போனா கைலாய ஈஸ்வரர் இருக்கிறாருங்க. கைலாய ஈஸ்வரர், நந்தி பகவான், கைலாய ஈஸ்வரர் வந்து இங்க அப்படியே சிவன் லிங்கமா இல்லாம உருவமா இருக்காரு. ஸ்ரீ தவமுனீஸ்வரர் சித்தர் இருக்காரு. அப்படியே நம்ம நந்தி பகவான் இருக்காரு. அப்படியே அந்த ஃபால்ஸ் பாருங்களேன். இந்த ஃபால்ஸை தாண்டி உள்ள போனா பிரம்மாண்டமான சிவன்கள் 13 அடி 14 அடிக்கு இருப்பாரு போலங்க அவரு. நான் கீழே இருந்து அண்ணாந்து பார்த்தா அவர் மேல அப்படியே தண்ணி கொட்டுதுங்க. அது அருவி மாதிரி கொட்டுதா எங்கிருந்து கொட்டுதுன்னு தெரியல. அந்த நாகத்தை தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.